தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி இங்கு வாசிக்க இருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழியினை வாசிப்பதற்காக மாண்புமிகு பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அவர்களை பேரன்போடு வரவேற்கின்றோம். எல்லோரும் அவர்களோடு இணைந்து அவர்கள் கூற இந்த உறுதிமொழியினை ஏற்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கலாம். நம்ம எப்படி உறுதிமொழி ஏற்கும் பொழுது திறன்பட செயலில் ஈடுபடுவோமோ அதே போல எழுந்து நின்று ஒரே சிந்தனையோடு உறுதிமொழியை ஏற்போம். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.